முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை கேரள அரசு நிராகரித்தது. இந்த விவகாரத்தில் அனைத்து கட்சிகளின் கூட்டத்தை கூட்டி விவாதிக்க வேண்டும் என மாநில காங்கிரஸ் தலைவர் சுதீரன் முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு கடிதம் எழுதினார். இதற்கு பதிலளித்த பினராயி விஜயன், முல்லை பெரியாறு விவகாரத்தில் புதிய விஷயங்கள் எதுவும் இல்லை என்பதால் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கான சூழல் ஏற்படவில்லை என்று தெரிவித்தார். திருப்பூரில் 570 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் குறித்து திமுக தொடர்ந்த வழக்கில் 2 வாரங்களுக்குள் பதிலளிக்க சிபிஐக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு அறிக்கையை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரி TKS இளங்கோவன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். நாளொன்றுக்கு சராசரியாக 400 பேர் சாலை விபத்துகளில் உயிரிழப்பதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். 2015ஆம் ஆண்டு நிகழ்ந்த சாலை விபத்துகள் குறித்த அறிக்கையை வெளியிட்ட நிதின் கட்கரி, சாலை விபத்துகளில் உயிரிழப்போரில் 54% பேர் 15 முதல் 34 வயதுக்கு உட்பட்டோர் என்பது வருத்தமளிப்பதாக கூறினார். சாலை விபத்துகளை தடுக்க கடந்த 2 ஆண்டுகளாக அரசு எடுத்த நடவடிக்கைகளுக்கு எவ்வித பலனும் கிடைக்கவில்லை என்று கூறிய அவர், 77% விபத்துகள் ஓட்டுநரின் தவறாலேயே நிகழ்வதாகவும் தவறான சாலை கட்டமைப்பும் விபத்துகளுக்கு முக்கிய காரணம் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் வரும் ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் நடைபெறும் என தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் அறிவித்திருக்கிறது. சென்னை, திண்டுக்கல், நெல்லை ஆகிய நகரங்களில் போட்டிகள் நடைபெறவுள்ளதாக அதன் நிர்வாகிகள் சென்னையில் அறிவித்தனர். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, காரைக்குடி ஆகிய 8 அணிகள் பங்கேற்கின்றன. பீனிக்ஸ் பறவையைப் போல தேமுதிக மீண்டும் உயிர்த்தெழும் என அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்த் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். காரைக்குடியில் நடைபெற்ற திருமண விழாவில் பங்கேற்று பேசிய விஜயகாந்த் இதை தெரிவித்தார். 50 ஆண்டு கால லஞ்ச ஊழல் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கத்தான் விஜயகாந்த் தலைமையிலான கூட்டணி அமைக்கப்பட்டது என்று பிரேமலதா தெரிவித்தார். தமிழகத்தில் மதுக்கடைகளை காலந்தாழ்த்தாமல் விரைவில் மூட வேண்டும் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். இலங்கை கடற்படையினரால் நடுக்கடலில் சிறைப்பிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 6 பேரை 14ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. சிங்கம் என்பவருக்கு சொந்தமான படகில் மீனவர்கள் 6 பேர் நேற்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி அவர்களை இலங்கை கடற்படையினர் படகுடன் சிறைப்பிடித்தனர். 6 பேரும் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் நேர்நிறுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். சென்னை பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கடல் சீற்றத்தால் 50க்கும் அதிகமான வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டன. இதேபோல ஏராளமான வீடுகள் சேதமடைந்தன. கடல் சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்த மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் 6 மாதங்களுக்குள் தூண்டல் வளைவு அமைத்து தரப்படும் என்றார். மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராஜ், சென்னை மாநகராட்சி மேயர் சைதை துரைசாமி உள்ளிட்டோர் கடல் சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் ஆய்வு செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் கடற்சீற்றம் தொடர்வதால் 3வது நாளாக மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. ஆழ்கடல் பகுதியிலும் பலத்த காற்று வீசுவதால் ஆழ்கடல் மீன்பிடிப்பில் ஈடுபட்டுள்ள மீனவர்களும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். மீன்பிடி தடைக்காலம் முடிந்து வருமானத்தை ஈட்டலாம் என்று நினைத்திருந்த நிலையில் கடலின் சீற்றத்தால் குடும்பத்திற்கு வருமானம் இல்லாமல் தவிக்கிறார்கள் மீனவர்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடரும் மழை காரணமாக திற்பரப்பு நீர்வீழ்ச்சியில் 2வது நாளாக இன்றும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2 நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் கோதையாறு, பேச்சிப்பாறை, சிற்றாறு, களியல் உள்ளிட்ட மலையோர பகுதிகளில் பெய்த மழை காரணமாக திற்பரப்பு நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் மற்றும் சேர்வலாறு ஆகிய அணைகளில் இருந்து பயிர் சாகுபடிக்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் 20,595 ஏக்கர் அளவிற்கு விளைநிலங்கள் பயன்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் அணைகளை திறந்து வைத்தார். அணைகளின் மதகுகள் திறக்கப்பட்டதும் ஆர்ப்பரித்து வெளியேறிய நீர் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது.
தனியார் பள்ளிகளில் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் இந்த கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கைக்கான காலக்கெடுவை நீட்டிக்க கோரி சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகள் முழுமையாக மாணவர் சேர்க்கையை நடத்தவில்லை என்று தேவை இயக்கத்தினர் புகார் தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு எதிரே பணி நிரந்தரம் உள்ளிட்ட 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி NLC ஒப்பந்த பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். சுரங்கப் பகுதிக்கு மேல் உள்ள மண்ணை நீக்க தனியாரிடம் விட்டதில் ஊழல் நடந்திருப்பதாக அவர்கள் முழக்கமிட்டனர். வீடு மற்றும் நிலங்களை கொடுத்தோருக்கு வேலை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தங்கள் கோரிக்கைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் வரும் 11ஆம் தேதி முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக ஒப்பந்த தொழிலாளர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 15 பேர், திமுக எம்எல்ஏக்கள் 2 மற்றும் அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் பதவியேற்றுக் கொண்டனர். தற்காலிக சபாநாயகர் சிவக்கொழுந்து இவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதனையடுத்து 16ஆம் தேதி வரை சட்டப்பேரவை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தனியாக வந்து பதவியேற்றனர். சர்வதேச அளவில் பிரபலமான டைம் பத்திரிகை வெளியிட்டுள்ள உலகை மாற்ற உதவிய 10 இளைஞர்கள் என்ற பட்டியலில் இந்திய இளைஞர் ஒருவருக்கும் இடம் கிடைத்துள்ளது. 2016ஆம் ஆண்டுக்கான இந்த விருது உமேஷ் சச்தேவ் என்ற இளைஞருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. 1980களுக்கு பிறகு பிறந்து உலகையே மாற்ற உதவும் கண்டுபிடிப்புகளை உருவாக்கியவர்களுக்கு டைம் பத்திரிகை ஆண்டுதோறும் விருதுகளை வழங்கி கௌரவித்து வருகிறது. கொல்லப்பட வேண்டிய விலங்குகள் குறித்து மாநில அரசுகளிடம் பட்டியல் கேட்டிருப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்துக்கு மேனகா காந்தி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விவசாய நிலங்களில் சேதம் ஏற்படுத்தும் மற்றும் குடியிருப்புகளில் புகுந்து மனிதர்களை தாக்கும் கொல்லப்பட வேண்டிய விலங்குகள் பட்டியலை தருமாறு மாநில அரசுகளுக்கு சுற்றுச்சூழல் அமைச்சகம் கடிதம் எழுதியதாக மேனகா குற்றம் சாட்டியுள்ளார். பீகார் மாநிலம் பாட்னாவில் சிசிடிவி காட்சிகள் வெளியான மாணவர் கடத்தல் சம்பவத்தில் 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த 7ஆம் தேதி நடைபெற்ற சம்பவத்தின் சிசிடிவி பதிவுகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன. அதில் இருசக்கர வாகனத்தில் 3 பேர் வருகின்றனர். அப்போது வாகனத்தை மறித்து அருகே ஒரு கார் வந்து நிற்கிறது. காரில் இருந்து இறங்கும் சிலர் இருசக்கர வாகனத்தில் இருப்பவர்களை தாக்கி அவர்களிடமிருந்து ஒரு மாணவரை மட்டும் கடத்திச் செல்கின்றனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் ஏடிஎம்மில் பணம் எடுத்தவரை கத்தியால் ஒருவர் தாக்கிய சிசிடிவி கேமரா காட்சிகள் வெளியாகியுள்ளன. தாக்குதலில் காயமடைந்தவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். பணத்துக்காக அவரை தாக்கிய நபரை சிசிடிவி கேமரா காட்சிகளை கொண்டு காவல்துறையினர் கண்டுபிடித்து கைது செய்திருக்கிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே வளைவு சாலையை அகலப்படுத்த கோரி மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். சித்தேரி ஏரிக்கரையில் ஆரணி வந்தவாசி நெடுஞ்சாலை அமைந்துள்ளது. அச்சாலையில் கண்ணுக்கு தெரியாத வகையில் பல வளைவுகள் அமைந்துள்ளன. அதனால் அவ்வப்போது விபத்துகள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இச்சாலையில் வேகத்தடையை அமைத்து வளைவுகளில் பாதுகாப்பு சுற்றுச்சுவர் அமைக்க வலியுறுத்தி பலமுறை கோரிக்கை விடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் காய்கறி சந்தைக்கு பீன்ஸ் வரத்து குறைந்ததால் அதன் விலை உயர்ந்துள்ளது. கொடைக்கானல் மலை கிராமங்களான பெரியூர், பள்ளத்து கால்வாய், தாண்டிக்குடி, கேசிப்பட்டி ஆகிய பகுதிகளிலிருந்து பீன்ஸ் கொண்டுவரப்படும். தற்போது அந்த பகுதிகளில் மழையால் பீன்ஸ் வரத்து குறைந்திருக்கிறது. அதனால் பீன்ஸ் 120 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். கடந்த 2 நாட்களாக உயர்வு கண்டு வந்த மும்பை மற்றும் தேசிய பங்குச் சந்தைகள் இன்று கணிசமாக சரிவை கண்டன. சென்செக்ஸ் 257 புள்ளிகள் சரிந்து 27,000க்கும் கீழாக இறங்கியது. அதன் முடிவில் 26,763 புள்ளிகள் ஆனது. தேசிய பங்குச் சந்தையின் நிப்டி 69 புள்ளிகள் வீழ்ச்சி கண்டு 8,203 முடிவடைந்தது. தொழிற்சாலை உற்பத்தி குறியீடு வெளியாகவிருக்கும் நிலையில் முதலீட்டாளர்கள் லாபத்தை பதிவு செய்ய பங்குகளை விற்றதே சரிவுக்கு காரணமானது. தங்கம் மற்றும்
வெள்ளியின் விலை இன்று உயர்ந்துள்ளன. மாலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 13 ரூபாய் அதிகரித்து 2802 ரூபாயாகவும், ஒரு சவரன் 104 ரூபாய் உயர்ந்து 22,416 ரூபாயாகவும் இருக்கிறது. வெள்ளி 1 கிராம் 90 காசு அதிகரித்து 43 ரூபாய் 90 காசாகவும், 1 கிலோ 140 ரூபாய் உயர்ந்து 29,970 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது.